ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நானும் தினமும் உனக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் என்னதான் உனக்கு என் மேலே மரியாதை இருந்தாலும் நான் சொல்கிறத சரி சரின்னு கேட்டுக்கிட்டு அங்கேயே மறந்து போய்கிட்டு இருந்தீன்னா அப்புறம் எப்படி அதை பின்பற்றி நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வர முடியும்? முதல்ல நான் சொல்கிறத கேளு. உனக்கு என்ன தேவை, எது தேவை, எப்போ தேவைன்னு எனக்கு நல்லா தெரியும். அனைத்தையும் சரியான நேரத்தில் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். இது வரைக்கும் நீ பட்ட கஷ்டத்தின் மூலமாக உனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு வாழ்க்கையை சிறப்பாக ஜெயிக்க தயாராகு. ஒழுக்கமுள்ள என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும்படியும் நன்மை கிடைக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல அதையும் இதையும் யோசித்து அது இப்படி நடந்துடுமோ, இது அப்படி ஆயிடுமோன்னு கற்பனை செஞ்சு கவலைப்படதை நிறுத்து. எப்போதும் நல்லதே நடக்கும்னு நேர்மறையாக யோசிக்க பழகு. கடந்த நாட்களை நினைத்து கவலைப்பட வேண்டாம். இனி வரும் நாட்கள் உனக்கான நல்ல நாட்களாக இருக்கும்படி இந்த சாயப்பா நான் செய்கிறேன். நல்ல எண்ணங்கள் வளர வளர உன் உள்ளத்தில் நல்ல வலுவான சக்திகள் உருவாகும். அதன் மூலமாக உன்னுடைய பலம் அதிகரிக்கும். நல்ல எண்ணங்களோடு நீ நல்ல வாழ்க்கையும் அதன் மூலமாக வாழ்ந்துட முடியும் என் செல்லமே. வெளிச்சத்தில் தனியாக நடந்து போகிறத விட இருளில் நண்பரோடு நடந்து செல்வது கூட சுகமான சந்தோஷமான அனுபவம்தான். அதனால் எப்போதும் உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்களை உன் கூட வச்சுக்கோ. இந்த உலகமே வெறும் துன்பங்கள் மட்டும்தான் நிறைஞ்சது நீ நினைக்காத. துன்பங்களை தாண்டி துணிஞ்சு செயல்படுபவர்கள் கண்டிப்பாக வெற்றியின் சிகரத்தை எட்டி பிடிக்க முடியும். உன் வாழ்க்கையிலையும் இப்போது இருக்கும் பிரச்சனைகளை தாண்டி நீ சிறப்பாக ஜெயிப்பதற்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். நீ எப்போதும் எல்லா உயிர்கள் மீதும் இரக்கத்தோடு மனிதாபிமானத்தோடு நடந்துக்கோ. உனக்கென ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்கான வேலைகளை செய்ய பழகு. யாராவது தப்பு செஞ்சாங்கன்னு தெரியும் போதே அதை ஆதரிக்காமல் தீமையை கண்டிக்காமல் இருப்பது அங்கீகரிப்பதற்கு சமமல்லவா? யார் தப்பு செஞ்சாலும் அதை தட்டி கேட்க தயாராகு. கூச்சல் போடாமல் சத்தம் போடாமல் அமைதியாக இருந்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற தயாராகு. மகிழ்ச்சியை முதல்ல உருவாக்கினால்தானே அதை சந்தோஷமாக அனுபவிக்க முடியும். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை விளக்கி உனக்கான மகிழ்ச்சியை தருவதற்காக இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் மூலமாக கண்டிப்பாக உன் எதிர்காலத்தை அழகாக ஆக்க முடியும். எப்போதும் சுறுசுறுப்பாரு. உன்னுடைய பொறுப்பை உணர்ந்து உன் திறமையை பயன்படுத்தி அதை சரியாக செஞ்சு சாதிச்சிடு. இனி எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். குடும்பத்தினர் மீதும் பிள்ளைகள் மீதும் எப்போதும் அக்கறையோடு இருந்துக்கோ. தேவையில்லாமல் எதுக்கும் பயப்பட வேண்டாம். அச்சம்ங்கிறது மிக மோசமான ஆபத்தான விஷயம் அல்லவா? துன்பம் வரும்போதும் கஷ்டம் வரும்போதும் அதை பற்றி கவலைப்படாமல் சிரிக்கிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீயும் எப்போதும் அனைத்தையும் கடந்து சிரித்து கொண்டே தாவி வர பழகு. உன் வாழ்க்கையில் தீர்வே இல்லாத பிரச்சனைகள் இங்கே எதுவுமே இல்லை. எப்பொழுதும் தீர்வை பற்றி யோசிக்கணுமே தவிர பிரச்சனைகளை பற்றி யோசிக்காதே. இந்த உலகத்தில் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி உனக்கு சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு தர நான் இருக்கேன். உன்னுடைய நல்ல நேர்மறை எண்ணங்களே உனக்கான வாழ்க்கைக்கான வெற்றிகளை கொடுக்கும். நீயும் அதை சந்தோஷமாக அனுபவித்து வாழ தயாராகு. மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது தடைகளே இல்லாத வாழ்க்கை அல்ல. தடைகளை வெற்றிகரமாக தாண்டி வாழும் வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. உன் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் மகிழ்ச்சி உண்டாகும்படியும் நல்லதே நடக்கும்படியும் இந்த சாயப்பா செய்கிறேன். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் நடந்ததை எல்லாம் தாண்டி வர பழகு. எப்போதும் சிரித்த முகத்தோடு எல்லார் மீதும் அன்பு காட்டக்கூடிய பிள்ளையாக, விடாமுயற்சியோடு முன்னேற துடிக்கும் பிள்ளையாக இரு. அடுத்தவங்க கஷ்டப்படும் போதும் அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பம் வரும்போதும் கை கொடுத்து உதவி செய்கிறதுல தப்பே இல்லை என் செல்லமே. நீ ஊமையாக பேசாமல் இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் செவிடாகத்தான் இருக்கும். உனக்கு வேணுங்கிறத நீ தான் வாய் திறந்து கேட்கவும் பேசவும் தயாராகணும். ஆனால் பொறுமையாக பேசணும், பொறுமையாக கேட்கணும். எதிரிகள் இல்லாத வாழ்க்கையை ஒருத்தன் வாழ்கிறானா அவன் இந்த வாழ்க்கையை வாழலன்னு தான் சொல்லுவேன். அதனால் எதிரிகள் இருப்பதை நினச்சி கவலைப்படாத. இது எல்லாத்தையும் தாண்டி உன்னால் ஜெயிக்கவும் முடியும், சாதிக்கவும் முடியும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி சிக்கனமாக சேர்த்து வச்சு வாழ பழகு. உன் குடும்பத்துக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கு.
பொய், களவு, கொலை, கொள்ளை, விபச்சாரம், சுயநலம்னு பொறாமை போன்ற தீய குணங்களையெல்லாம் மனசுலேருந்து தூக்கி போட்டுடு. உன் தீய எண்ணங்களே உன் வாழ்க்கையில் துன்பம் வருவதற்கு காரணமாகிவிடும் என்பதையும் புரிந்து கொண்டு துன்பத்தை துரத்தி அடிச்சிடு. உனக்கு எது பிடிக்குதோ அதை எப்போதும் செய். உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதை மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நீ செய்ய வேண்டாம். உண்மையான அறிவுங்கிறது நமக்கு தெரிஞ்சது தெரியும்னு சொல்கிறதும் தெரியாததை தெரியாது என சொல்ல தெரிவதும் தான். எப்போதும் தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு தெரியும்னு சொல்லிட்டு தலைக்கு மேலே தூக்கி போட்டுட்டு கஷ்டப்படாதே. தெரியாததை தெரியாது என சொல்லி கற்றுக்கொள்ளும் போது அது இன்னுமே ஒரு நல்ல அனுபவமாக படிப்பினையாக இருக்கும் அல்லவா? நல்ல குணம் கொண்ட என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த சாயப்பா உன்கிட்ட பேச வந்திருக்கேன். எதையும் கண்மூடித்தனமாக நம்பாதே. எல்லாவற்றிலும் கவனமாக முடிவெடுத்துக்கு தயாராகு. எடுத்த முடிவில் நீ உறுதியாக இருந்தாலே இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். நேரம்ங்கிறது எதிரில் எரிஞ்ச அம்பு போல. அம்பை எதிரில் தூக்கி எரிஞ்சா அது திரும்ப திரும்ப வராதல்லவா? அதே போலதான் நேரமும் காலமும் ஒரு முறை கடந்து போயிடுச்சுன்னா திரும்ப உன்னை நோக்கி வராது. அதனால் நேரங்காலத்தை உனக்கு சரியாக சாதகமாக பயன்படுத்திக்கோ. சிக்கனம்ங்கிறது எவ்வளோ பெரிய வருவாய்ங்கிறது இங்கே மனிதர்களுக்கு தெரிவதில்லை. எப்போதும் சிக்கனத்தை சேமிப்பாக வச்சுக்கிட்டு வாழ கற்றுக்கோ. எல்லாத்துக்கும் ஆசைப்படாமல் மனசை கட்டுப்படுத்தி அமைதியையும் ஆனந்தத்தையும் அடைய தயாராகு. உன் செயல்கள் எல்லாவற்றையும் நீ கவனமாக செய்யும்போது கண்டிப்பாக அதன் மூலமாக உனக்கான நன்மைகள் நடக்கும். நல்லதை செய்ய ஆசைப்பட்டாலே உன் தீய குணங்கள் எல்லாம் தானாக ஓடிவிடும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உண்மையான அறிவோடு அழகான சிறப்பான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ தயாராகு. வாழ்வின் முற்பகுதியில் வெற்றி பெறுறதுக்கு சுறுசுறுப்பும் ஊக்கமும் நம்பிக்கையும் தேவை. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் கொஞ்சம் வயசான பிறகு வெற்றி பெறுவதற்கு பொறுமையும் தன்னடக்கமும் தேவை. எப்போதும் இந்த சுறுசுறுப்பு, ஊக்கம், நம்பிக்கை, பொறுமை, தன்னடக்கம்ன்ற எல்லா நல்ல குணங்களையும் கொண்ட பிள்ளையாக நீரு. உண்மையான திருப்தியை அடைவதற்கு ஒரே வழி சிறந்த வேலைன்னு நீ எதை நினைக்கிறியோ அதை மட்டும் செய்கிறது தான். சும்மா செய்வோன்னு எதையும் செய்யாமல் திருப்தியாக மனநிறைவோட முழு அர்ப்பணிப்போட ஒரு காரியத்தை செய்யும்போது அது கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுக்கும். சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை தலையால் கல்லை வச்சு கூட அடிக்கலாம். ஆனால் எப்போதும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. புகழை தேடி அலைந்தால் நிம்மதி இல்லாமல் போயிருன்றதுக்காக தான் உனக்கான புகழை நானே உன் கைகளில் சேர்ப்பிக்க வந்திருக்கேன். கண்டிப்பாக பேரும் புகழும் பெருமையும் பெற்று நீ வாழ்வாங்கு வாழும்படி இந்த சாயப்பா செய்வேன் என் செல்லமே. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது உன் போரார்வம் உனக்கு பிடிக்கவில்லை எனில் உன்னுடைய இலக்கையை விட்டு வெளியேறி கடந்து வா. அதாவது உன்னுடைய போரில் உன் வாழ்க்கைங்கிற போராட்ட களத்தில் நீ எதுக்காக கஷ்டப்படுற நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன்னுடைய இலக்கை அடைவதற்கும் ஜெயிப்பதற்கும் போராடி கொண்டிருக்கும் நீ எதற்காக சோர்ந்து போகிற? நினச்ச காரியம் நல்லபடியாக வெற்றிகரமாக முடிகிற வரைக்கும் நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே. ஏன்னா உனக்கான வகையில் எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் வெற்றியை கொடுத்துருவேன். கொஞ்சம் பொறுமையோடு இருந்தாலே எப்படியாவது உன் வாழ்க்கையில் எல்லாமே வந்து சேர்ந்துடும். பணத்தை சேர்ப்பதோடு உன்னுடைய தான தர்மம் செய்வதையும் நீ ஞாபகம் வச்சுக்கணும்னு செல்லமே. பணம் சம்பாதிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான தர்மம் செய்வதும் மிகவும் முக்கியம். உன் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் வரக்கூடிய நன்மை தீமைன்னு எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு பார்த்து வச்சிருக்க இந்த சாயப்பா உனக்கான நல்ல மனசுக்கேற்ற நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். யார் என்ன சொன்னாலும் கவலை கொள்ளாதே. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ தான் ஜெயிக்க போகிறாய் என் செல்லமே.